இன்னைக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட மோடி மாத்திட்டார். இந்தியாங்கிற பாரதங்கிறாங்க, எல்லா பேரையும் மாத்திட்டாங்க. உங்களால் மாற்ற முடியாத ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு. தமிழ் Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. அந்த அம்மையார் மீண்டும் எங்கள் நாட்டுக்கு வந்து, இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பொது மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு மக்கள் அங்கீகரித்து மீண்டும் முதலமைச்சராக வந்தார். ஏழுடைய மகள் மன்னிப்பு கேட்டார். கேட்க வச்சது கலைஞர், கேட்க வச்ச ஏக்கம். ஆனா மோடிக்கு என்ன தண்டனை கிடையாது தெரியுமான்னு கேட்டேன். மோடி மன்னிப்பு கேட்க தயாரான்னு கேட்டேன். டெல்லியிலே கலைஞர் எல்லைச்சாமியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த எல்லைச்சாமி அங்கு இருக்கிற வரை தமிழனை, தமிழ்நாட்டை ஒருவனும் ஒன்றும் புடுங்கிவிட முடியாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது, கடவுளால் படைக்கப்படவில்லை. நான் சொல்லல, ஏன்னா நான் எது சொன்னாலும் உடனே கடவுளால் படைக்கப்படவில்லை ராஜா சொல்லிவிட்டார். கடவுளுக்கு எதிரி. இப்ப கடவுளுக்கு எதிரி இப்ப புதுசா சொல்றோம். நாங்க எப்பவுமே கடவுளுக்கு எதிரி தான். இருந்தா எதிரி, இல்லை நாங்க பிரச்சனை தானே. அப்போ 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தை எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. நிலம், தீ, நீர், வலி, விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் இவ்வுலகம். 3000 வருஷத்துக்கு முன்னாடிங்க. பைபிள் உலகம் எப்படி தோன்றியது ஒரு கதை இருக்கு. இஸ்லாம் உலகத்தை எப்படி பார்க்கிறது இருக்கு. இந்து மதத்துக்கு சொல்லவே வேண்டியதில்லை. பாயா சுருட்டி வச்சு அதை போய் ஒருத்தன் எடுத்து, அதை எடுக்கும்போது ஒரு பன்னிக்கு காதல் வந்து, அந்த காதலில் ஒருத்தன் பிறந்து, அதை ஒருத்தன் எரிக்க வந்து, அதுக்கு இப்போ நாங்கள் தீபாவளின்னு மத்தாப்பு ஊற்றிட்டு இருக்கோம். இதெல்லாம் வெவ்வேறு கதை. இந்த மண்ணிலே இருக்கிற மதங்கள், இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்பதற்கு பல்வேறு கதைகள் சொல்லப்பட்ட காலத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மொழியின் பாட்டன் சொன்னான், நிலம், தீ, நீர், வலி, விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் இவ்வுலகம். சேர்ந்ததுன்னு கூட சொல்ல. மயக்கம் என்ன தெரியுமா? மெட்டபாலிக்கல் சேஞ்ச். ஒரு கலப்பு நடந்திருக்கு இந்த உலகத்தில். இத்தனை பஞ்சபூதங்களும் சேர்ந்துதான். எனக்கு முன்னால இந்த டெஸ்க் இருக்கு, இந்த மைக் இருக்குன்னா இது நேரா வந்துடல. இதற்காக இந்த இரும்பு எங்கேயோ வெட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் பின்னாடி சொன்னாங்க. அவர் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதை பின்னாடி சொன்னாங்க. இந்த தியாகராயர் கட்டியிருக்கிறோம், டி நகர் வெயிட் ஏறி போச்சா? இல்லை புதுசாக ஒரு 16 மாடி கட்டியிருக்கிறோம், டி நகர் இடம் கூட வந்துருமா? இல்லை, இதற்காக பொன்னேரியில் எங்கேயோ செங்கல் எடுத்திருப்பான். இங்கே கட்டப்பட்டிருக்கிற மரம் இருக்குல்ல, இந்த மரம் கொடைக்கானல்ல இருந்து எங்கேயோ வந்திருக்கும். அப்ப எங்கோ இருந்து ஒரு மரம், எங்கோ இருந்து ஒரு மண், எங்கோ இருந்து ஒரு இரும்பு, இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த அரங்கத்தில் இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் எது புதுசா வந்துடல. வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். எப்ப சொன்னா? சும்மா 100 வருஷத்துக்கு முன்னாடி நியூட்டன். அதுக்கு நோபல் பரிசு வேற. இந்த உலகத்தின் எடை மாறாது இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு நோபல் பரிசு நியூட்டனுக்கு. ஆனால் அதையே 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது, புதிதாக எந்த வந்துவிடவில்லை, இதுதான் உலகத்தினுடைய எடை, எப்போதும் மாறாது என்று சொல்லுவதற்கு ஒரு தொல்காப்பியம் தேவைப்பட்டது. அந்த தொல்காப்பியம் பண்டிதர்களால் சிறை வைக்கப்பட்ட நேரத்தில் அதை கண்டுபிடித்து கொண்டு வந்து காவல் நிலையமாய் உங்கள் கரங்களில் திணித்தவர் கலைஞர். அதற்காக அவருக்கு விழா. அப்போ வெறும் மொழி மட்டும் இல்லை, என் மொழி பெருசு என் மொழி பெருசா சொல்லக்கூடாது. இந்த மொழியில் அறிவியல் இருந்தது, இந்த மொழியில் சமத்துவம் இருந்தது. இன்னொரு தடவை கலைஞர் சொன்னார், என்ன கேட்டார், ஏப்பா பக்தி இலக்கியம் படிப்பியான்னு கேட்டார். ஏன்னா 2 பாட்டு சொல்லி தொலைச்சிட்டேன் அவரை வச்சுக்கிட்டு. நான் பேசாம திருவாசல் 2 பாட்டு சொல்லிவிட்டேன். விமர்சிக்கிறதுக்காக படிப்போம்ல, இப்போ ரொம்ப கடவுள் இதெல்லாம் படிக்கிறான்னு கேட்டார். இல்லைன்னு அவர் சொன்னார், பெரிய புராணத்தில் தடுத்தாட்கொண்ட புராணம் ஒன்று இருக்கு, படிச்சிருக்கான்னு கேட்டார். நீ வக்கீல் தானே கேட்டார். படிச்சிருக்கேன், கொஞ்சம் படிச்சிருக்கேன். அதில் சுந்தரர்னு ஒருத்தர் வருவார். அந்த சுந்தரர் யாருன்னா, மேல இருந்து அனுப்பப்பட்டவர் சிவபெருமானால. என்னன்னா, நீ கல்யாணம் பண்ணி கூடாது, திரும்பி கண்ட வந்துடணும். இவருக்கு தெரியல, சுந்தருக்கு மனித பிறப்பு எடுத்த பிற்பாடு திருமணம் செய்து கொள்ள போகிறார். அதை தடுக்கணும். தடுக்கிறதுக்கு சிவபெருமான் போறார் வேற ரூபத்தில். போன உடனே, நீ எனக்கு அடிமையாக இருக்கிற நீ திருமணம் செய்வதற்கு உரிமை இல்லைங்கிறார். வேறு வேடத்தில் இருந்த சிவபெருமான். சுந்தரர் கேட்கிறார், நான் எப்படி அடிமை? இல்லை, நீ எழுதி கொடுத்துருக்க சாசனம் அப்படிங்கிறார். ஆனா இல்லை, உங்க முன்னோர்களே எழுதி கொடுத்துருக்காங்க, காட்டு. அப்ப சுந்தரர் கேட்கிறார், நான் அடிமை என்பதை நீ எப்படி விளக்க வேண்டும் என்று சொன்னால், ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் காட்டுவாய். இது சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். இவ்வளவுதான். இன்னைக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட மோடி மாத்திட்டார். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட மாத்திட்டாரு. இந்தியாங்கிற பாரதங்கிறாங்க, எல்லா பேரையும் மாத்திட்டாங்க. உங்களால் மாற்ற முடியாத ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு. தமிழ். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான மனிதனுக்கு பின்னால் இருக்கின்ற 1000 தொண்டர்கள்.
அப்போ ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில், ஆட்சியில்னா கஸ்டம், சட்டம் எல்லா இடத்துலையும் அங்கீகரிக்கிறது. எது சட்டம்? இப்ப நீங்க உதகைக்கு வந்தீங்கன்னா, நீலகிரிக்கு வந்தீங்கன்னா, அங்க ஒரு மலைவாழ் மக்கள் இருக்காங்க. அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க. திருமணம் செய்ய மாட்டாங்க, திருமணத்தை நிச்சயித்து விடுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தாம்பத்தியம், உடலுறவு உட்பட தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளலாம் 90 நாளைக்கு. 90 நாளைக்கு பிடிக்கலன்னா தான், பிடிச்சிருந்தா தான் கல்யாணம், பிடிக்கலாம் விளைக்கலாம். இப்படி ஒரு நடைமுறை இன்னமும் இருக்கு. இது நான் புதுசா சொல்லல. அதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. ஏன்னா அது வந்து கஸ்டம்ஸ் பிரிவைல்ஸ் இன் சொசைட்டி. இந்த சமூகத்தில் இருக்கின்ற பழம்பெரும் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள. அது கஷ்டம். அப்ப ஆட்சியில் இருக்கணும், அது இல்லைன்னா எதுல இருக்கணும்? ஆவணத்தில் இருக்கணும், டாக்குமெண்ட் இருக்கா பார். அப்படி இல்லைன்னா காட்சியில், ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில். காட்சினா சாட்சி, ஆமா நான் பார்த்தேன் கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இவ்வளவுக்கும் பிறகு சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இப்போ இந்தியன் தான். ஒன்றும் மரபா இருக்கணும், இல்லைன்னா பார்த்துருக்கணும், இல்லைன்னா டாக்குமெண்ட் இருக்கணும். இந்த 3 எவிடன்ஸையும் அப்பவே பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க. நீ வக்கீல் தானே படிச்சான்னு என்ன கேட்டார் கலைஞர். அப்ப எவ்வளவு பெரிய பரந்துபட்ட அறிவு. நான் சொல்றேன் உங்களுக்கு, நமக்கெல்லாம் அவருடைய அருமை தெரியல. வெறும் 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு மனிதர் இவ்வளவு இலக்கியங்களை படைத்து ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகி இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர்களோடு அளவலாவி இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றி இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தையும் காப்பாற்றி மானுட பற்று கொண்ட ஒரு மனிதர் 93 வயதிலே வாழ்ந்தார் என்பதை எதிர்காலம் நம்புமா என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா அவருடைய உயரம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணா மறைந்ததற்கு பிறகு அவரையும் அறியாமல் அவருக்குள்ள நிச்சயமா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கும். இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மொராஜி தேசாய் நிதியமைச்சர், வெளிநாட்டு கல்வியிலே படித்தவர், சமஸ்கிருதத்தில் பெரிய புலமை பெற்றவர், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், இந்திரா காந்தி அமைச்சர், பினான்ஸ் மினிஸ்டர். முதலமைச்சர் போய் பார்க்கிறார். அவருக்கு திமுக கட்டு கட்டு கட்டுன்னு இருக்கும். ஏன்னா திராவிட இயக்கம் பிரிவினைவாதம் பேசுகிறது, இது தமிழ் மொழின்னு தனியாக பிரிச்சுட்டு போறாங்க என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நிதியமைச்சர். இவர் போறாரு, உட்கார்றாரு, பூங்குத்து கொடுக்குறாரு, லெட்டர் கொடுக்குறாரு, இத்தனை ஆயிரம் கோடி எனக்கு வேணுங்கிறாரு. அவர் எரிச்சலோடு சொல்கிறார், என்ன நான் என்ன பணம் காய்க்கிற மரமா? யார்? முதலமைச்சர். அடுத்த செகண்ட் நீ யாரா வேணாலும் இரு, நான் கலைஞருடைய அண்ணாவினுடைய தம்பி பெரியாரினுடைய பார்ப்பு. அடுத்த ஒரு செகண்ட் பணம் காய்க்கிற மரம் தான் நான் ஏன் ஒன்ட்ட வர்றேன் அப்படி நின்று போச்சு. பஞ்சாயத்து இந்திரா வந்துட்டு போச்சு, பணம் கரெக்டாக வந்துருச்சு. ஆக அந்த ஆளுமையை நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் எங்கே இன்றைக்கு உயரத்தில் இருக்கிறார் என்றால், நான் கூட சொல்லுவேன், தமிழ்நாட்டு செஞ்சாரு, இந்தியாவுக்கு செஞ்சாரு. நான் பல தடவை சொல்றேன், இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இன்றைக்கு ஆபத்தில் இருக்கின்ற எல்லா தரவுகளையும் காப்பாற்றிய ஒரு மனிதர் கலைஞர். நாங்கள் பிரிவினை கேட்டோம், அதற்கான நியாயம் இருந்தது. ஆனால் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை ஒப்புக்கொண்டதற்கு பிறகு துரோகம் பண்ண மாட்டோம்னு 6 கோடி கொடுத்தார். அப்ப சாவரின் பவர் காப்பாற்றினது கலைஞர். டெமோக்ரஸிக்கு ஆபத்து வந்து இந்திரா காந்தியால். இப்ப உடனே நான் பேசினேன், உடனே என்ன குறுக்கிட்டாங்க. நான் வந்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து வந்துருச்சு, செக்குலருக்கு ஆபத்து வந்துருச்சு, ஒரு பாசிஸ்ட் ஆட்சி நடக்குதுன்னு நான் நாடாளுமன்றத்தில் பேசிட்டு இருக்கும்போது இந்தியாவினுடைய வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் சிங் என்ன குறுக்கிட்டார். விசாவை மறந்துட்டீங்களா? ராகுல் காந்தி உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு என்றார். நான் பேசுறது அப்படியே இருக்கு. ஆமா, ஜனநாயக படுகொலை நடந்தது உண்மைதான். ஆனால் அந்த ஜனநாயக படுகொலை இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய தன்மையை, அடிப்படையை மாற்றவில்லை. ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது. பத்திரிகை சுதந்திரம் இல்ல, தனிமனித சுதந்திரம் இல்ல, எழுத்து சுதந்திரம் இல்ல, எல்லா சுதந்திரம் இல்ல. யாருக்காக? ஒற்றை மனிதர் இந்திரா காந்திக்காக. அந்த அம்மையார் மீண்டும் எங்கள் நாட்டுக்கு வந்து, இந்தியாவிற்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து பொது மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு மக்கள் அங்கீகரித்து மீண்டும் முதலமைச்சராக வந்தார் அவர். ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை இந்த நாடு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மீண்டும் அதே மன்னிப்பிடம் சூட்டிக் கொண்டால் அந்த குற்றம் அதோட போச்சு. ஆனா மோடிக்கு என்ன தண்டனை கிடையாது தெரியுமான்னு கேட்டேன். மோடி மன்னிப்பு கேட்க தயாரான்னு கேட்டேன். அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டாங்கல்ல. மோதிலால் நேருடைய பேத்தி கேட்க வச்சது கலைஞர், கேட்க வச்ச ஏக்கம். அப்ப இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்துடைய இறையாண்மையை காப்பாற்றியவர் கலைஞர். அப்ப இந்து மத வெறியர்களாக இருந்த பிஜேபியை, ஆர்எஸ்எஸ், ஜனசங்கத்தை கூட்டணியில வைத்துக் கொண்டு உங்கள் மூலாதார கொள்கை எது? ஆர்டிகல் 370, காஷ்மீரத்துக்கு 370. இன்னொரு மூலாதார கொள்கை எது?
பொது சிவில் சட்டம். இன்னொன்னு ராமருக்கு கோயில், பாபு மசூதி எடுத்து விட்டு, மசூதியை இடித்து விட்டு கோயில். காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்க சிறப்பு அதிகாரம் 370 பொது சிவில் சட்டம். இதுதான் அவங்க மூலாதார கொள்கையை. 5 நிமிஷம் சிகரெட் குடிக்கலாம், என்னோட உயிரோடு இருக்க முடியாதுங்கிறதான் அவன் கொள்கை. அவனை தூக்கி வண்டியில் போட்டுக்கிட்டு திருச்சி வரைக்கும் சிகரெட்டை தொட்டி நான் வளர்ப்பேன். அது மாதிரி எங்களோட ஆட்சியில் இருக்க வரைக்கும் இந்த 3லையும் கை வச்சு நான் தொலைச்சுன்னு எழுதி வாங்கிட்டு விட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர். இந்த தமிழ்நாட்டை, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை, தமிழ்நாட்டு தனி அடையாளத்தை, தமிழ் இனத்தினுடைய தனி அடையாளத்தை இன்றைக்கு நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர் கலைஞரையும் அண்ணாவையும் பெரியாரையும் இன்னமும் விடாமல் பற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால். நான் சொல்லட்டுமா, கலைஞர் இறந்து விட்டார், இத்தனை சிலைகளை வைத்திருக்கிறோம். டெல்லியிலே சிலை வைக்கவில்லை, ஆனால் டெல்லியிலே அவர் சிலையாக இருந்து கொண்டு குமரிமுனையிலே திருவள்ளுவர் காப்பாற்றுகிறார். கலைஞர் வச்ச திருவள்ளுவர். டெல்லியிலே கலைஞர் எல்லைச்சாமியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த எல்லைச்சாமி அங்கு இருக்கிற வரை தமிழனை, தமிழ்நாட்டை ஒருவனும் ஒன்றும் புடுங்கிவிட முடியாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி கலைஞர் வாழ்க வாழ்க, அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BTech, Biotechnology with specialization in computer science and biology.